அக்கா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனக்கு இந்த ஹனிமூன் ஏற்பாடுலாம் சுத்தமா பிடிக்கல மகா. அக்கா, என்னக்கா சொல்ற? இந்த ஏற்பாடு எல்லாம் உனக்காக தானே பண்ணிருக்கோம். நீயே இப்படி சொன்னா எப்படி சொல்லு? அதனாலதான் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் என்ன ஏதோ நோயாளி மாதிரி பாக்குற மாதிரியே இருக்கு. தயவு செஞ்சு இதை எப்படியாவது கேன்சல் பண்ணிடு மகா. அக்கா, அப்படியெல்லாம் பேசாதக்கா. இந்த ஹனிமூன் உனக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அக்கா ப்ளீஸ்கா, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது நீ வந்து திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காதக்கா. என்ன சொல்ற? நீயும் விக்ரமும் நல்லா சந்தோஷமா தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன? ஏய், என்ன பாக்குற? அக்கா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? நானும் விக்ரமும் நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாலாம் இல்ல. எங்களுக்குள்ள இப்ப வரைக்கும் எதுவுமே நடக்கலக்கா. நாங்க சந்தோஷமாவும் அந்யோன்யமாவும் இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிறதெல்லாம் வெறும் டிராமா தான்க்கா. என்ன சொல்ற? என்னால இதை நம்பவே முடியல. நீயும் விக்ரமும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற. அக்கா, சத்தமா பேசாதக்கா. இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா அத்தைக்கு தெரியவே கூடாது. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்னால இப்ப இருக்கிற மாதிரி இந்த வீட்டுல கெத்தா இருக்க முடியாது. மகா, அதுக்காக எவ்வளவு நாளைக்கு இப்படியே நடிச்சுக்கிட்டே இருப்ப? எனக்கு தெரியலக்கா. ஆனா இப்போதைக்கு இத பத்தி இங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம அப்பா அம்மாக்கும் தெரியக்கூடாது. அக்கா, அப்படி தெரிஞ்சா அவங்க உடைஞ்சு போயிருவாங்க. அதனாலதான்க்கா சொல்றேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த உனக்குள்ளேயே வச்சுக்கோக்கா ப்ளீஸ். சரி, அன்னைக்கு விக்ரம் கிட்ட உன் லவ் சொல்லி புரிய வைக்க போறேன்னு போன. அப்படின்னா நீ இப்ப வரைக்கும் அவர்கிட்ட எதுவும் பேசவே இல்லையா? அன்னைக்கு நான் சொல்லிடலாம் தான் போனேன், ஆனா அவர் என்ன பேசவே விடல. அவரோட பேச்ச மீறி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன்னு வெறும் அவருக்கு கோபம் மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உன் அக்கா வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக என்னோட வாழ்க்கைய அழிச்சிட்டேடி துரோகின்னு அவர் ஒரு மாதிரி பேசிட்டாருக்கா. அப்பா, என்னம்மா? உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தேன்ல, என்ன ஆச்சு? என்னப்பா இப்படி ஷாக் ஆகுறீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அண்ணனும் அண்ணியும் ஹனிமூன் போறது மாதிரியே நானும் ஒரு ட்ரிப் போறேன்னு. மறந்துட்டீங்களா? மறக்கலாமா? ஞாபகம் இருக்கு, ஆனா நீ இவங்க போற அன்னைக்கே போறேன்னு சொல்லியே, அதனாலதான் யோசிக்கிறேன் கொஞ்சம். அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, காசு கொடுங்க. அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. முதல்ல அண்ணனும் அண்ணியும் போயிட்டு வரட்டும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் வேணா நீ தனியா போயிட்டு வா. அப்பா, நான் உங்ககிட்ட எப்ப போட்டோன்னு பெர்மிஷன் எல்லாம் கேக்கல. நான் போக போறேன், அதுக்கு தேவை எனக்கு காசு. இப்ப குடுக்க போறீங்களா இல்லையா? இல்ல நான் வெளியே அரேஞ்ச் பண்ணிக்கவா? அபி, ஒரு நிமிஷம். அபி, இதுல எவ்வளவு வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கோ, நீ எந்த உலகத்துக்கு வேணாலும் போ. ஆனா அவங்க போற அதே ரெசார்ட்டுக்கு மட்டும் போயிடாது. இங்க பாரு, அது உனக்கு தான் மேலும் மேலும் மன உளைச்சல கொடுக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல கார்டை கொடுங்க. ஹலோ, பாண்டிச்சேரி கோல்டன் ரெசார்ட்டா? அபி, அக்கா, உள்ள வரலாமா? வா. அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தாண்டி, அம்மா அப்பா சுபாவெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாக்கா, எனக்கும் அவங்கள பாக்கணும் போலதான் இருந்துச்சு. எப்படி கேக்குறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஏன்டா பொண்ணுங்களுக்கு மட்டும் இப்படியோ? இதே பசங்களை பாரு, கடைசி வரைக்கும் உங்க அப்பா அம்மா கூடவே இருந்துக்கலாம்ல. இதெல்லாம் இப்ப என்னக்கா பண்ண முடியும்?
ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு சிஸ்டமாவே கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. சரி அதெல்லாம் விடு, நான் வந்த விஷயமே வேறக்கா. என்ன? இல்ல ரெசார்ட்டுக்கு எல்லாம் போறோம், உனக்கு உடம்பு ஓகே தானே இப்போ? ஓகே தான், நோ ப்ராப்ளம். இல்லக்கா, அன்னைக்கு கோயில்ல நீ மயக்கம் போட்டு விழுந்தது எதேச்சியான விஷயம் தானா? இல்லக்கா, உன்கிட்ட நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். நீ மயக்கத்துல இருந்து தெளிஞ்சப்போ யாரையோ தேடின மாதிரி இருந்துச்சு. அப்படி யாரதான் தேடிட்டு இருந்த? நம்மளே மனசுக்குள்ள பூட்டி வச்சு இப்படி தவிக்கிறத விட பேசாம மகா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடலாமா? அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. அது வந்து அக்கா, என்ன அவசரம்லாம் எதுவும் இல்ல. உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. நீ இப்பவே சொல்லிதான் ஆகணும்லாம் எதுவும் இல்ல. ஆனா உன் மனசுக்கு யார்கிட்டயாச்சும் சொன்னா ஆறுதலா இருக்கும்னு தோணும்ல, அப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம என்கிட்ட தைரியமா சொல்லு. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நான் உன் கூடவே தான் இருப்பேன். உனக்கு என்ன உதவியா இருந்தாலும் நான் செய்வேன். புரியுதா? என்ன சரவணா, கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, விக்ரம் போற வழியில ஒரு காஃபி ஷாப்க்கு வர சொன்னாரு. அங்கிருந்து எல்லாரும் ஒன்னாதான் கிளம்புறோம். நல்லதுப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா. ஸ்வேதா, ரொம்ப கவனமா இருக்கணும். நீ எங்க போறதா இருந்தாலும் சரவணன் கூடவே போகணும் வரணும், புரியுதா? சரிங்க. என்னடா? புரியுதுப்பா. ரெண்டு பேரும் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு ஆரத்தி எடுத்துக்காங்க. கடவுளே, என் குழந்தைங்க ரெண்டும் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வீடு திரும்பறதுக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும். சரவணா, சரிப்பா, கிளம்புறோம். நல்லா ஹாப்பியா போயிட்டு வாங்க. சேஃபா இருமா. சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வரோமா? போயிட்டு வாங்கம்மா. போலாமா? போயிட்டு வாங்க. எல்லா வீடும் பெரிய பெரிய வீடா இருக்கு. இதுல ஐசு புருஷன் வீடு எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த ஏரியால கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனரோட வீடு இருக்காமே, அது எதுன்னு தெரியுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் வீடுங்களா? ஆமா, அந்த ரெண்டு பசங்களுக்கு ஒன்னா கல்யாணம் பண்ணாங்களா, அந்த வீடுங்களா? அவங்கதான். அதோ அங்க பாருங்க, அந்த வீட்டு வாசல்ல கூட்டமா நிக்கிறாங்கல்ல, அந்த வீடுதான். அந்த வீடானா? ஆமாப்பா. டேய் விஜய், எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுப்பா. கிளம்புறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களான்னு செக் பண்ணிட்டீங்களாடா? எல்லாம் எடுத்துக்கிட்டோம் டாடி, டோன்ட் வரி. கார்ல பெட்டி படுக்கெல்லாம் ஏத்துறது பார்த்தா எங்கேயோ வெளியூருக்கு போறாங்க போலயே. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும்டா, சரியா? மாமா, வர்ற வரைக்கும் அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க மாப்ள. வீட்டை, மாமாவை, அக்காவை, கம்பெனிய எல்லாத்தையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சரி அப்பா, கிளம்புறோம்ப்பா. சரிடா, பார்த்து பத்திரமா இருங்க, சரியா? எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிப்பா. அம்மா, போயிட்டு பார்த்து பத்திரமா இருங்க. பத்திரம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மாமா. பை மாமா மட்டும்தான். போயிட்டு வரேன் மாமா. வரேன் அத்தை.
பாய் 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 பாய். மாப்பிள்ளைங்களா சந்தோஷமா போயிட்டு இவங்க பெட்டி படுக்கெல்லாம் கட்டிட்டு போறத பார்த்தா திரும்பி வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் போலயே. ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னா இது கண்டிப்பாக ஹனிமூன் ட்ரிப்பாக தான் இருக்கும். ஆனால் ஹனிமூனுக்கு இத்தனை பேர் எதுக்கு ஒன்றா வந்திருக்காங்க? யார் இவன்? பார்க்க அக்யூஸ்டுமா இருக்கான். வெளியில நின்று உள்ள நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ எப்படி உள்ளே போகிறது? ஏய் தம்பி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கெல்லாம் நிக்க கூடாது, போ அந்த பக்கம். உன்னதாப்பா சொல்றேன், காது கேட்கலையா? போ அந்த பக்கம். ஏப்பா என்ன நின்றுட்டு இருக்க? போங்கிறல்ல. தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கெல்லாம் இருக்க கூடாது, போ அந்த பக்கம். தம்பி யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு உள்ள வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? யோ கேக்குறல்ல, காதுல விழலையா? அண்ணா அது இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். உன்னை பார்த்தா இன்டர்வியூக்கு வந்த மாதிரி தெரியலையே. சென்னையிலேருந்து பைக்லேயே வரேண்ணா. அதான் முகம்லாம் ஒரே டயர்டாகி உங்களுக்கு அப்படி தெரியுது. அதெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டீசெண்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவேண்ணே. ஓ சென்னையிலேருந்து வரியா? ஆமாண்ணே. ஏப்பா சென்னையில் இல்லாத வேலையா இங்கே இருக்குன்னு வந்திருக்க? அண்ணே நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி தான். ஆனால் அங்கே வாங்குற சம்பளம்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. அதான் இங்கே வேலை செஞ்சாவது கொஞ்சம் மிச்சம் பண்ணலான்னு. அது சரி, இக்கரைக்கு அக்கறை பச்சுன்னு சும்மாவா சொன்னாங்க? நானும் தான் இவ்வளோ வருஷமா இங்கே வேலை பார்க்குறேன். என்னத்த மிச்சம் பண்ணேன்? ஒன்றும் கிடையாது. அந்த கதையெல்லாம் இப்போ உனக்கு எதுக்கு? போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு. அதுக்கப்புறம் நீ காசு சேர்க்கிறியா இல்லை கரைக்கிறியான்னு பார்ப்போம். தேங்க்ஸ்ண்ணா. அண்ணே இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கண்ணா இருக்கு? ஏப்பா ரைட்ல திரும்பினதும் பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங் பக்கத்துல மேனேஜர் ரூம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குப்பா. போய் பார்த்துக்கோ. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா. இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு சொல்ற, கையில சர்டிபிகேட் காணும். ஐயோ கேள்வி மேல கேள்வி கேட்கறானே. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக இதெல்லாம் டேபிள் மேல எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நான் தான் அப்பவே சொன்னேனே, இங்க எல்லா ஆபீஸ் ஒர்க்கையும் முடிக்க போறேன்னு. அதுக்கு தான் இதெல்லாம். எப்படி சூப்பருங்க. அப்படியே அந்த பக்கம் திரும்பி கொஞ்சம் கடல் காத்த என்ஜாய் பண்ணிட்டு வர கேப்ல ஹனிமூன் ரூமையே ஒரு குட்டி ஆபீஸா மாத்தி வச்சிட்டீங்கல்ல. ரொம்ப சூப்பருங்க நீங்க. கிரேட். பின்ன விக்ரமா இல்ல கொக்கா? அதெல்லாம் வேலைன்னு வந்தா நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி. இந்த பெருமைக்கு எந்த குறைச்சலும் இல்ல. இப்ப நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த வெள்ளக்காரனும் இப்படி மக்கான வேலைக்காரனா இருக்கவே மாட்டான். வாட்? இப்ப என்ன சொன்ன? இல்ல வர்க் ஃப்ரம் ஹோம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வர்க் ஃப்ரம் ஹனிமூனை இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஏய் இப்ப நம்ம என்ன ஹனிமூனுக்கா வந்திருக்கோம்? சும்மா வந்திருக்கிறதே ஒரு நார்மல் ட்ரிப் மட்டும் தானே. அது மட்டும் இல்ல, நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ஐஷுவும் விஜயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக, சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். வந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு ஆபீஸ் வேலையவாச்சும் முடிக்கலான்னு தான் நான் அந்த செட்டப் பண்ணிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லங்க, தப்பே இல்ல. நீங்க நல்லபடியா ஒர்க் பண்ணி அந்த எலான் மஸ்கே தோக்கடிச்சு உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனா ஆயிடுங்க. ஹனிமூனாவது இதா? ஏய் என்ன நக்கலா?
எலான் மஸ்க் மாதிரி வர்றனோ இல்லையோ, ஆனா இந்த விக்ரம் யாருன்னு இந்த பிசினஸ் உலகத்துக்கு நான் காட்டுவேன். ஆ. நீங்க எப்படி காட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஆ? ஹேய், எங்க போற? எங்கேயும் இல்ல, நீங்க உங்க ஆபீஸ் வேலையை கட்டிட்டு அடுங்க, நான் போய் என்ஜாய் பண்றேன். போ போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரிதான். மாமா, நீயும் நானும் ஒன்னா வந்திருக்க வேண்டிய ஹனிமூன் போயும் அந்த ஐஷு கூட வந்திருக்கியே. பரவாயில்ல விடு மாமா, எப்படியோ நீயும் நானும் ஒன்னா சேரதானே போறோம். அதுக்கப்புறம் ஃபாரின்கே ஹனிமூன் போலாம். என்னடா இவ இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்றாளேன்னு பாக்குறியா? உன்னை அடையாம விடவே மாட்டேன் மாமா. என்னைக்கா இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சே தீருவேன். இது உன் மேல சத்தியம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறாளோ? ஏங்க, போன் சார்ஜே ஏற மாட்டேங்குதுங்க. சுத்தமா ஏறல. பிளக் பாயிண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி எலக்ட்ரிஷியன் யாரையாவது வர சொல்லு. ஏங்க, போனும் போக மாட்டேங்குதுங்க. ஒர்க் ஆகலையா? சரி விடு, நாம வந்த வேலையை பார்ப்போம். விளையாடாதீங்க. நீங்க போய் எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து முதல்ல சரி பண்ணுங்க போங்க, இல்லனா ரூமை மாத்துங்க. என்னடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரூம் சூப்பரா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இப்ப ரூமை மாத்துங்கற? ஏண்டி, இந்த பொண்ணுங்க மனசு புரிஞ்சிக்கவே முடியலையே. அதெல்லாம் அப்படிதான். ரொம்ப சலிச்சுக்காம முதல்ல சொன்ன வேலையை செய்யுங்க போங்க. கண்டிப்பா போகணுமா? போங்க போங்க போங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எங்க பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டீங்க? என்ன பார்த்தா பொட்டி படுக்கையை கட்டிட்டு போற மாதிரியா தெரியுது உனக்கு? சரி சாரி. சரி, இதெல்லாம் இப்ப எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? அதான் இங்கதான் வைஃபை இல்லையே, அதான் விஜய் ரூமுக்கு போய் ஒர்க் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன அப்படி பாக்குற? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நீங்களும் நானும் தான் எலியும் பூனை மாதிரி எதிரும் புதிரமா சுத்திட்டு இருக்கோம். உங்க தம்பியும் ஐசக்காவும் அப்படியா இருப்பாங்க? இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா இந்த சிவ பூஜையில கரடி புகுந்தா மாதிரி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க? ஆமால, என் புத்திக்கு இது தோணாம போயிடுச்சு. மகா, நல்ல வேலை நீ இத சொன்ன, இல்லைன்னா நான் பாட்டுக்கு அங்க போயிட்டு ஐயோ பெரிய தர்ம சங்கடமா இருந்திருக்கும்ல. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. சே, இந்த யோசனை எனக்கு வராம போயிடுச்சு. இப்போவாவது உங்க டியூப் லைட்டுக்கு புரிஞ்சுது. என்ன 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 இப்ப சொன்ன? ஒண்ணும் இல்லையே. இப்ப நீ ஏதோ சொன்ன. ஒண்ணும் இல்ல. என் பிளான் எல்லாம் அப்படியே சொதப்பிடுச்சே. இப்ப என்ன பண்றது? உங்களுக்கே இப்படின்னா ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தான் வெளியே எங்கேயும் போக முடியாதுல்ல. உங்க முகரைய மட்டுமே பாத்துக்கிட்டு இதே ரூம்ல தான் சுத்திட்டு இருக்கணும். நீங்களும் எதுவுமே பேச மாட்டீங்க. எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. இல்ல, பேசுறதுன்னா என்ன பேச சொல்ற? எனக்கு தான் பொண்ணுங்க கிட்ட பேசி எந்த பழக்கமும் இல்லையே. உங்ககிட்ட மட்டும் என்ன ஸ்பெஷலா பேச போறேன்? ஆமாமா, உங்களுக்கு ஏன் முதல்ல பொண்ணுங்களை பிடிக்காமலே போச்சு? சும்மா அந்த கதையாவது சொல்லுங்களேன், வெட்டியா தானே இருக்கும். அப்படியே பிடிக்காம போச்சுன்னா ஸ்பெசிபிக்கா என்ன ரீசன்லாம் எனக்கு சொல்ல தெரியாது மகா. சின்ன வயசுல இருந்து நான் அப்படியே வளர்ந்துட்டேன். ஏங்க, அதெல்லாம் ஓகே. அப்போ எல்லா பொண்ணுங்க மேலயும் தானே உங்களுக்கு வெறுப்பு வரணும். அப்படியே உங்க அம்மா மேல மட்டும் உங்களுக்கு வெறுப்பு வரல?
இந்த சாக்கு பைய துணியை மாட்டிக்கிட்டு எப்படிதான் ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறாங்களோ. ரொம்ப குணமுடா சாமி. கடுப்பா இருக்கு. வணக்கம் மேடம். நீங்க தானே புதுசா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு ஜாயின் பண்ணது? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் பார்த்தாலே தெரியுதே. மேனேஜர் வேற. புதுசா ஒரு பையன் ஜாயின் பண்ணிருக்கான். அவனை போய் சந்தானத்தை பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. சந்தானமா? அது யாரு? அவர் தான் உங்க சூப்பர்வைசர். அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். அங்கதான் அவர் இருக்காரு. இவ அப்படி இப்படின்னு கொஞ்சம் வெளியே போனா ஐஸ்வர்யா ரூம் நம்பர் பாத்துடலாம்னு நினைச்சா இவன் நம்மளுக்கே வேலை சொல்றாளே. ஹலோ, நான் மேனேஜர் பேசுறேன். 103 ஸ்பேர் கீ வேணும், கொஞ்சம் வரீங்களா? ஏன் ஓகே சார், வரேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். சொல்லுங்க மேடம். ஒரு 5 மினிட்ஸ் இங்க வெயிட் பண்ண முடியுமா? மேனேஜர் சார் கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். யாராவது வந்தாங்கன்னா இங்க வெயிட் பண்ண சொல்லுங்க. நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ. மிஸ்டர் விக்ரம், மிஸ்ஸஸ் விக்ரம், மிஸ்டர் விஜய், மிஸ்ஸஸ் விஜய். இதுல ஐஷு ரூம் நம்பர் எதுவும் தெரியலையே. ரூம் நம்பர் 306ல இவன் ஐஷு புருஷன் இல்ல? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? ரூம் நம்பர் 306ல பிளக் பாயிண்ட் ஒர்க் பண்ணல. கொஞ்சம் எலக்ட்ரீஷியனை சீக்கிரம் வர சொல்ல முடியுமா? எஸ் சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? மேம், சார் ரூம்ல பிளக் பாயிண்ட் ஒர்க் ஆகலையா? எந்த ரூம் சார்? 306. ஓகே சார், எலக்ட்ரீஷியனை உடனே வர சொல்லி பாக்குறேன். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இட்ஸ் ஓகே மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வந்து பார்க்க சொல்றீங்களா? யா ஷூர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஐசு ரூம் எப்படா கண்டுபிடிக்கிறது மண்டை பிச்சுக்கிட்டு நின்னா அவளோட புருஷனே வந்து ரூம் நம்பர் சொல்லிட்டு போறான். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது விக்னேஷ், உனக்கு சுக்கரம் உச்சத்துல இருக்கான். ரொம்ப நன்றி கடவுளே. ஐசு சூப்பர் சூப்பர் மகா. சும்மா சொல்லக்கூடாதுப்பா மகாணி, அருமையா பாடுனீங்க. அதுவும் நீங்க பாடின ஒவ்வொரு பாட்டும் தரமா இருந்துச்சு. ஆமா ஆமா, கண்டிப்பா இந்த அளவுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க சாங் செலக்ஷன், வாய்ஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். சரி, ஓகே ஓகே ஓகே. சும்மா பாராட்டிட்டே இருந்தா போதுமா? பாடின உங்களுக்கு பிரைஸ் கொடுக்க வேண்டாமா? இந்த காம்படிஷன்ல ஜெயிச்ச மகாவுக்கு 1000 ரூபீஸ் பிரைஸா தரேன். சூப்பரே. கொடுங்க. என்னங்க நீ? ஏன் இந்த ஹாப்பியான மொமெண்ட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்து வச்சுக்க கூடாது? இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. நம்ம எல்லாரும் இங்க வந்ததுல இருந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுக்கவே இல்லையே. இப்ப நம்ம எல்லாரும் குரூப்பா போட்டோ எடுத்துக்கலாமா? என்ன நீ எடுத்துக்கலாமான்னு கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு கண்டிப்பா எடுக்கலாம். சரி 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 சரி, எல்லாம் ஒண்ணா வந்து நில்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், அப்புறம் யாரையா வச்சு ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. போ போ.
அபியா? இருக்கே கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்ற பிளானோட தான் இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஹனிமூன் ட்ரிப் விளங்குன மாதிரி தான். டேய் விஜய், ஏன்டா அப்படி நீ நெகட்டிவா பேசிட்டு இருக்க? இத பாரு, நீ பேசுனதை கேட்டு அவ டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இத பாரு, இப்போ அபி இப்போ வந்தா என்ன போ? அவங்க வந்து யாரையுமே டிஸ்டர்ப்லாம் பண்ணல. இல்ல விக்ரம், விஜய் சொல்ற மாதிரி அவ ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருப்பா. சத்தியமா அவ இங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவளை சும்மாவே விடக்கூடாது விக்ரம். ஆனா அவ கண்டிப்பா இங்கதான் எங்கேயா ஒளிஞ்சிருப்பா. அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏங்க இருங்க, என்னங்க நீங்க இப்ப நீங்க கோவப்பட்டு அவளை போய் அடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிருமா? இங்க வச்சு நீங்க அவளை அடிச்சாலோ கண்டிச்சாலோ அது அவளோட ஃபியூச்சருக்கு தான் பாதிப்பா அமையும். அதனால அவளை அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் பேசுறதுதான் புத்திசாலித்தனம். சரவணன், ஆமா, அவ சொல்றதுதான் சரி. இதெல்லாம் இப்ப இங்க வச்சு பேசுற விஷயமே கிடையாது. வீட்டுக்கு திரும்ப போனதுக்கு அப்புறம் உங்க பேரண்ட்ஸை வச்சுக்கிட்டு பேசுங்க, அதுதான் ப்ராப்பரா இருக்கும். என்ன ஸ்வேதா, இந்த அபிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்கு இங்க கிளம்பி வந்தா? யாராச்சும் ஹனிமூன் போறவங்க கூட கிளம்பி வருவாங்களா? ஆரம்பத்துல இருந்து அவ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஏதோ விஜய் மேல ஆசைப்பட்டா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா, அது நடக்கலன்னு மனசுல ஒரு வருத்தம் இருக்கும், ஏன் கோபம் கூட இருக்கும்னு வையேன். ஆனா விஜய்க்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னும் போது விட்டுட்டு போயிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி சில்லறதனமா நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வேற என்னங்க, ஐஷு விஜயோட வாழ்க்கையில ஏதாவது சண்டையை மூட்டி விட்டு அவங்கள பிரிச்சு விடணும். அதை தவிர அவளுக்கு வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? எவ்வளவு சீப்பான புத்தி இல்ல. அவளை என் தங்கச்சின்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அதுவும் தான் அண்ணியோட சொந்த அண்ணன்னு தெரிஞ்சும் அந்த குடும்பத்திலே வந்து இப்படி பண்றாளே, இவளெல்லாம் என்னன்னு சொல்றது? அபி இங்க வருவான்னு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது இதை தடுத்திருக்கலாம். இல்லனா நாமளாச்சும் அவளுக்கு தெரியாம வேற ஊருக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம். அதான் எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒண்ணு செஞ்சு தடுத்திருப்பனே. இன்னைக்கு குரூப் போட்டோ எடுக்கும்போது இவ விஜய் பக்கத்துல எப்படி போய் ஒட்டிட்டு நின்னா பாத்தீங்களா? இதுல இருந்தே அவன் மனசுல என்ன ஓடுதுன்னு தெளிவா புரிஞ்சிருச்சுங்க. ஐஷுவை என் அத்தை பொண்ணுங்கிறதுனால சொல்லல, அவ ரொம்ப பொறுமைசாலி. அதனாலதான் அவ இது வரைக்கும் இது பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதே மத்த பொண்ணுங்களா இருந்தா கச்சா முச்சான்னு சண்டையா இருக்குங்க. அப்படி ஒரு சண்டையை தானே இவ எதிர்பார்க்கறா? அதேதாங்க. எனக்கு என்ன பயம்னா, என்னதான் ஐஷு பொறுமைசாலியா இருந்தாலும் இது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதுவும் உங்களுக்கு எவ்வளவு போராட்டம் பிரச்சனைக்கு பிறகு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. இப்ப போய் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா யாரா இருந்தாலும் கோவம் வருமா இல்லையா? இங்க பாருங்க, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. திடீர்னு சண்டை வெடிச்சு போயிட்டா எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும். தேவையில்லாத மனக்கசப்பு தானே. கரெக்ட் ஸ்வேதா, நீ சொல்றது உண்மைதான். ஆமா, என் அம்மாவோ அப்பாவோ உனக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா? இல்லையேங்க. எது கேக்குறீங்க? இல்ல, அபி இங்க வரப்போறாங்கிறது உனக்கும் எனக்கும் தெரியாம இருக்கிறது ஓகே. அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கோம்ல. இவ சொல்லிட்டு தானே வந்திருக்கணும். அவங்க ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எனக்கு ஏன் கால் பண்ணல? ஒருவேளை இவ வெளியே எங்கேயாவது போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? கரெக்ட். அவ என்ன வேணாலும் செய்யக்கூடியவதான். அப்படியே பார்த்தாலும் அவ எந்த ஊருக்கு போறேன்னு சொன்னாலோ அந்த விஷயத்தை என்கிட்ட அவங்க சொல்லிருக்கணும்ல. சாப்பாடை வேஸ்ட் பண்றது மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. இந்த ஆசைக்கு ஆர்டர் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பார்த்துட்டு மிச்சத்தை தூக்கி வீசுற கேரக்டர் நான் கிடையாது. பரவாயில்லையே, எனக்கு பிடிச்ச பல நல்ல குவாலிட்டிஸ் உங்ககிட்டயும் இருக்கு. அப்படிங்களா? தேங்க் யூ. ஸ்டார்டிங்ல உன் மேல செம்ம கடுப்புல தான் இருந்தா. என் பேச்ச மீறி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொன்னல, எனக்கு செம்ம காண்டா இருந்துச்சு.
பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவம் குறைஞ்சுக்கிட்டே வருது. விக்ரம், நீங்களா இத சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நிஜமாதான் மகா நான் சொல்றேன். ஆக்சுவலி எதுக்காக நம்ம இப்படியே இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியே இருக்கணும்? ஏதோ நடக்க கூடாததுன்னு நினைச்சுதானே, ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக ரெண்டு பேருமே இப்படி எலியும் புனியமா இருக்கிறது நல்லா இல்ல. இருக்க போற இந்த 6 மாசத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெண்டு பேருமே சண்டை எதுவுமே இல்லாம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஆஹா, வைஃபையை கட் பண்ணது செமையா வேலை செய்தே. மகா, நீ என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு உன் மனசுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிட்டு நீ சந்தோஷமா இரு. உன்னை நான் அடக்கி வைக்கணும்னு எப்பவுமே நினைக்க மாட்டேன். அப்படியா? என் மனசுக்கு என்ன தோணாலும் நான் செய்யலாமா? மத்தவங்க கண்ணுக்கு தப்பாவாத எதா இருந்தாலும் நீ கண்டிப்பா செய்யலாம். எனக்கு எந்த அப்செக்ஷனும் கிடையாது. அப்படின்னா நான் ரீல்ஸ் பண்ணலாமா? ரீல்ஸா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சோசியல் மீடியால விதவிதமா வீடியோ போட்டு தள்ளுறாங்க. அவங்க எல்லாம் மூக்குல விரல் வைக்கிற மாதிரி நானும் ரீல்ஸ் பண்ணி போடணும்னு ரொம்ப நாளா ஆசைங்க. உனக்குள்ள இப்படி ஒரு ஆசையா மகா? இல்ல, ரொம்ப சைல்டிஷா இருக்கே அப்படின்னு. இருந்தா இருந்துட்டு போட்டும், முதல்ல இந்த போனை புடிங்க. யார் இவன்? ஐஸ்வர்யாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சார், என்னடா சுத்திட்டு இருக்க? வேலை இல்ல? இருக்கு சார். என்ன வேலை இருக்கு இங்க தோட்டத்துல? புல்லு புடுங்குற வேலையா? உன்னை அப்போத்துல இருந்து பாத்துட்டு இருக்க, நடவடிக்கையே சரியில்லை. என்ன ஓபி அடிக்கிறியா? இங்க ஓபி அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. போ போய் கேரடர்லாம் அழுக்கா இருக்கு, போய் சுத்தம் பண்ணு. போ, நல்லா மாப்போடு சுத்தம் பண்ணு. போ சார், இங்க கொஞ்சம் வேலை இருக்கு சார், அதை முடிச்சுட்டு போயிட்டுமா? சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் வேலை இருக்குன்ற. போடா, போய் நான் சொன்ன வேலையை பண்ணு. போ போ, காரிடர் சுத்தம் பண்ணு. போ போடா. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், இந்த சேர்லாம் இங்க ஏதாவது ஸ்பெஷல் ஈவென்ட் நடக்கும்போது கெஸ்ட் உட்கார்றதுக்காக வச்சிருக்கோம். யாரை கேட்டு நீங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? சாரி சார், எங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா கேட்கணும் சார். நீங்களா முடிவெடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவீங்களா? யாரும் இங்க விளையாடாதீங்க. சேரெல்லாம் அப்படியே வச்சுட்டு கிளம்புங்க. என்னது?
என்ன ஐஸ்வர்யா இவ்ளோ உயரத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு பயமா இல்லையா? பாத்து மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துற போற. அப்புறம் கை கால் எல்லாம் முறிஞ்சிரும். ஜாக்கிரதை. உன்ன மாதிரி ஒரு நோயாளிலாம் இப்படி விளையாட ஆசைப்படக்கூடாது. ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். புரியுதா? ஏய், பாத்து பேசு. என்ன பிரச்சனை பண்ணோனே வந்திருக்கியா இங்க? எதுக்கு நாங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏய், சி வாய மூடு. இது ஒன்னும் வீடு கிடையாது, ரெசார்ட். இங்க நான் காசு கொடுத்து தங்கியிருக்கேன். நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். அத கேட்க உங்க யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது. ஐசு நீ வா. சரி வா. இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு விளையாடுறதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? ஹேய், நாங்க என்ன கேம் விளையாடணும் உனக்கு என்ன? நீ இப்படி அநாகரிகமா வந்து தொந்தரவு பண்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அதானே, அதெல்லாம் உனக்கு எங்க இருக்க போகுது? இருந்திருந்தா நீயே இப்படிலாம் பண்ண போற? இவகிட்ட என்ன விஜய் பேச்சு வேண்டி கிடக்கு? ஏய், இப்ப நீங்க இருந்து கிளம்ப போறியா இல்லையா? மகா, அவதான் வம்புலுக்கணும்னே வந்திருக்கால, அது தெரியுதுல உனக்கு. அப்புறம் ஏன் இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? விக்ரம், கதறுங்க கதறுங்க, நல்லா கதறுங்க. ஐசு, உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போறேன்டி. கண்டிப்பாக அதை நீ என்ஜாய் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ச்சே, ஐஷு புருஷன் பெட்டியாது. இதுதான் ஐஸ்வர்யாவோட சூட்கேஸா?
இங்க இருக்க ஒவ்வொரு இடமும் சூப்பரா இருக்குல்ல? இந்த ஹோட்டலுக்கு என் ஃப்ரெண்டும் ஆல்ரெடி வந்திருக்கான மகா, நிறைய சொல்லியிருக்காயா. இங்க நம்ம எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம். இங்கயா? அப்படி போயிடலாங்க. இங்க இந்த டைம்ல பஃபே சிஸ்டம் தானே? ஆமா ஆமா சரவணன், அப்பா வரும்போதே சொன்னார்ல, இங்க எல்லாமே செம்மையா இருக்கும். வாவ், அப்ப ஜாலி தான் இன்னைக்கு. சாப்பாடுனா போதுமே, உடனே முனுக்கு வந்துருவல்ல? ஏன் நீங்க மட்டும் என்னவா? பஃபெட் சிஸ்டம்னா இஷ்டத்துக்கு வெளுத்து கட்டலான்னு அண்ணன் கிட்ட விசாரிச்சீங்கல்ல? இல்ல போய் பண்ணிடலாம் போய். ஐசே அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க? ஒண்ணுமே இல்லக்கா, சாப்பாடு பிளேட்ஸ் தான் கீழே விழுந்துச்சு, வேற எதுவுமே இல்ல, பயப்படாத. ஹனி, கண்ணு திறந்து பாருங்க, இங்க ஒண்ணுமே நடக்கல. ஜஸ்ட் பி ரிலாக்ஸ். ஐசே, நாங்களா தான் இருக்கோம்ல, நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம அடிக்கடி பயந்துட்டு இருக்க? கண்ணை திறந்து முதல்ல பாரு. உட்கார் ஐசே. ஐசே, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற? நாங்க எல்லாரும் கூடயே தானே இருக்கோம். உனக்கு ஒண்ணு இல்ல, சரியா? புரிஞ்சுக்கோ ஐசே. அக்கா, அந்த அபி திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான்னு பயப்படுறியா? அவ மட்டும் திரும்ப வந்தான்னு வச்சுக்கோ, ஏன் கையாலேயே அடிச்சு அவ வாயை உடைச்சு விட்டுருவேன்க்கா. நீ கவலைப்படாம இருக்கா? ஐஸ்வர்யா, என்ன இங்க இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி? இது பஃபெட் சிஸ்டம். சாப்பாடு உங்களை தேடி வராது, சாப்பாடை தேடி நீங்க தான் போகணும். டேய் விஜய் ப்ரோ, நீ கூட்டிட்டு போய் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாடா. ஓகே ப்ரோ. வாய்ஸ் பயப்படாத. போங்க. சரவணன் அங்க இருக்காரு, நம்ம அங்க போலாம். ஐசே, சீக்கிரம் சாப்பிடு. இப்படி அணில் குறிக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா எப்ப சாப்பிட்டு முடிப்ப? ஏங்க, நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா போய் உங்களுக்கு வேண்டியதை ரீஃபில் பண்ணிட்டு வாங்க. அதுக்கே என்ன புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆஹா, சூழ்ச்சமத்தை கண்டுபிடிச்சிட்டியோ? சரி, உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ, எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னால இருக்கிறதையே சாப்பிட முடியல. நீங்க உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வாங்க, போங்க. என்னத்தை தான் சாப்பிடுறியோ? போ. ஐசே, என்னாச்சு உனக்கு? நான் தானே கைய வச்சேன். ஏன் எப்பவும் இப்படி ஒரு பயத்தோடயே இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. நீங்க சாப்பிடுங்க. இங்க பாரு ஐசு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. எதுக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி எமோஷனல் ஆகுற? நான் உன் கூடவே தானே இருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீயா இரு. தண்ணி குடி ஐசு. ஐசு, ஐசு, என்னாச்சு? ஐஸ்வர்யா, அக்கா, என்னாச்சு? எழுந்திருங்க. அக்கா,
ஐசு ஐசு எந்திரி. ஐசு கண்ணு திறந்து பாரு ஐசு. ஐசு ஐஷு டேய் என்னடா ஆச்சு? ஐசு எந்திரி. சரவணன் தண்ணி கொண்டு வாங்க. தனியா இதோ. ஐஷு அக்கா ஐசு எந்திரி. தண்ணி முகத்துல தெளி. அக்கா ஐசு என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஏன்டி இப்படி பண்ற? ஐசு ஒண்ணும் இல்லல்ல. அக்கா ஏன்க்கா எல்லாரையும் இப்படி பயமுறுத்துற? அக்கா எழுந்திரிக்கா. பாத்து பொறுமையா எந்திரி மெதுவா. விக்ரம் அந்த பாட்டில் கொடுங்க. இந்தாங்க. ஏய் இது எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம். என்னடி பண்ண ஐச? ஒழுங்கு மரியாதையா சொல்லுச்சு. டேய் ஆமா கண்டிப்பா இவதான் ஏதாவது செஞ்சிருப்பா. செய்யறதையும் செஞ்சுட்டு அப்படியே நல்லவ மாதிரி நம்ம கிட்ட நடிக்கிறான். யார் நானா அவளை மயக்கம் போட வச்ச? வேணும்னா அவகிட்டயே கேளுங்க யார் காரணம்னு. டேய் விஜய் டேய் அவளை விடுறா நீ. அவளை பாரு என்னன்னு. மறுபடியும் பாரு அவளுக்கு ஏதோ சுவேர் ஆயிட்டு இருக்கு பாரு. என்னாச்சு ஐசு? மறுபடியும் ஏதாவது பண்ணுதா? விஜய் அக்காவோட மாத்திரை எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லுங்களேன். எந்த மாத்திரை? அதான் சென்னையில அக்காவை செக் பண்ணப்போ டாக்டர் கொடுத்தாரு அந்த மாத்திரை. அது அது ஐஸோட ஹேண்ட்பேக்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ரூம் சாவியை கொடுங்களேன். இந்தாங்க. வந்துடுறேன். வராம்ப தஞ்சாவூர் தேர் மாதிரி சீக்கிரம் வாடா. வர டேய் சீக்கிரம் வாடா. ஆடி அசைஞ்சு வராம்ப. என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்தியா? மாப்பு இது இருக்கு சார். டேய் அதேண்டா கொண்டு வந்தா? பெருசா இருக்குமே அது கொண்டு வர வேண்டியதானே? ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ச்சே. ஆமா இதுக்கு முன்னாடி ஹவுஸ் கீப்பிங் வேலையை பார்த்துட்டு இருந்த இல்ல? ஏன் கேக்குறேன்னா உனக்கு இதை பத்தி ஏபிசிடி கூட தெரியலையே. இதுக்கு முன்னாடி எந்த ஹோட்டல்ல எந்த மாக்கா உன்னை வேலைக்கு வச்சிருந்தான்? எங்கேயாவது கழுத கணக்கா ஊர் சுத்தி வந்துருப்ப. சார் இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. போ அந்த ரூம்ல ஏசி போட்டு நல்லா படுத்துங்க. நான் காலைல வந்து கூப்பிடுறேன். விடிய விடிய ராமாயணம் கேட்டு ராமனுக்கு சித்தப்ப யாருன்னு நானா சொன்னேன்லடா ரூம் கிளீன் பண்ணோன்னு. கேக்குறான் என்ன பண்ணணும். போ போய் ரூம் கிளீன் பண்ணு. பெட்ஷீட்லாம் மாத்து. நல்ல மாப்போடு தொடங்கணும் புரியுதா? என்ன போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வை. சரிங்க சார். ஹலோ 4 பேரு ரெடி பண்ணிக்கலாம் சார். நாள் முழுக்க வேலை வாங்குறாங்க. ஆனா சம்பளம் மட்டும் எப்ப தருவாங்கன்னு தெரியல. டேய் நீ ஏன்டா மசம் இருக்கா? போடா போய் கிளீன் பண்றா. இந்த சார் எப்படி போவ? ரூம் உடைப்பியா? இந்த சாவி எல்லாம் நானே கொடுக்கணும். போ. இந்த லூசு பையன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றான். இவனை என்ன பண்றது? இது இது ஐஸ் புருஷன் போட்டோவாச்சு. இது ஏன் இந்த ரூம்ல இருக்கு? அப்படின்னா இது யாரோட ரூமா இருக்கும்? ஆமா இது ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் விஜய் தான். ஐஸ்வர்யா மயங்கி விழுந்தப்போ நீ ஓடுனத நான் பார்த்தேன். அம்மா நீ யாரு? உனக்கும் ஐஷுக்கும் என்ன சம்பந்தம்?
இந்த உண்மையை என்கிட்ட சொன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் உனக்கு பண்றேன். அச்சோ, இவ வேற பாத்துட்டாளா? இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? மேடம், ஷாம்பு. வாங்கிக்கோங்க மேடம். இன்னும் அரை மணி நேரத்துல ரெசார்ட் கார்டன்ல இருக்கிற மூளைக்கு நீ மட்டும் தனியா வரணும். வரலன்னு வை, உன் புருஷன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். சரியா? என்ன பிரதர், நீங்க தான் ஷாம்பு கொண்டு வந்தவரா? ஆமா சார். சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் இவ்வளவு லேட்டு? சார், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது. சரி, கிளம்புங்க. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் மேடம், சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன டீடைல் வேணும். இங்க விக்கின்ற பேர்ல யாராவது தங்கியிருக்காங்களாங்க? சாரி மேடம், எங்களோட கெஸ்டோட டீடைல்ஸ் எதுவும் நாங்க ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஷேர் பண்றது இல்ல. பிகாஸ் எங்க கெஸ்டோட பிரைவசி தான் எங்களோட பிரையாரிட்டி. ஆஹா, சச்ச, தப்பால எதுவும் இல்ல. ஆக்சுவலி ஹீஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே, சோ அதான் ஃபேமிலில இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி நாங்க எல்லாருமே இங்க வந்தது அவரை சர்ப்ரைஸ் பண்ணதான். பட் இட்ஸ் ஓகே மேடம். அவர் இங்கதான் இருக்காருன்னு தெரியும், ஆனா எந்த ரூம் நம்பர் இருந்தா தெரியல. பரவாயில்ல, நானே அவருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன். என்ன, எங்க சர்ப்ரைஸ் பிளான் தான் கொஞ்சம் சொதப்பிரும். பரவாயில்லங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க இவ்ளோ தூரம் கேக்கும்போது இல்லன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். ஷியோர் ஷியோர், யா. மேடம், என்ன பேர் சொன்னீங்க? விக்கிங்க. விக்கி. சாரி மேடம், விக்கிங்கிற பேர்ல இங்க யாரும் தங்கல. கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்களேன். நல்லா பாத்துட்டேன் மேடம், இங்க வேலை செய்யறவங்க கூட அந்த பேர்ல யாரும் இல்ல. ஓ ஓ, அப்படியா? அவரு இங்கதான் இருக்கிறதா சொன்னாரு, அதனால தான் நாங்களே இங்க வந்தோம். மேடம், அவரோட ஃபுல் நேம் சொல்லுங்க, நான் ஒரு தடவை செக் பண்றேன். முழு பேரா? இல்லங்க, அவர் முழு பேரா விக்கி தான். நாங்க தான் ஏதோ மிஸ்டேக்கா இங்க வந்துட்டோம் போல. ஓகே, நான் அவருக்கே கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே மேம், தேங்க் யூ. தேங்க் யூ. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? எதுக்காக என்ன இப்படி சித்திரவதை பண்ற? உன்னை கையெடுத்து கும்பிடுற. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில இருந்து போயிடு. பொறுக்கி ராஸ்கல், இவ்ளோ தைரியம் இருந்தா என் அக்காவே அழ வைப்பேன். இன்னியோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. வரேன். வேண்டாம் மகா. ஐசக்கா உனக்கு இவனை பத்தி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு போய் அவ முன்னாடி நின்னா அது அவளுக்கு தான் சங்கடமா போகும். அதனால பொறுமையா இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அந்த ராஸ்கல் ஏதாவது செய்யணும்னா ஐசக்காக்கு தெரியாம செஞ்சிருவோம். ரைட்டு, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கண்டிப்பா இந்த ஆளுக்கும் ஐஸ்வர்யாக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் அந்த ஆள் முன்னாடி ஐஷு இப்படி கூனி குறுகி நின்னுட்டு இருக்கா. அந்த கனெக்ஷன் பாயிண்ட மட்டும் கண்டுபிடிச்சிட்டா
இந்த ஐஸ்வர்யாவோட மொத்த பீஸையுமே புடுங்கி விட்டுருவோம். உனக்கு என்னதான் வேணும்? வேற என்ன ஐசி கேட்க போறேன்? உன்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கிறது, என்கிட்ட சுத்தமா இல்லாதது, அதுதான் கேட்பேன் ஐசு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆனா என்ன ஐசு இது கூட புரியாம இருக்க? பணம் பணம் ஐசு, பணம். அதுதானே உன் புருஷன்கிட்ட கோடி கோடியா கொட்டி கிடக்குது. அதுல கொஞ்சோண்டு எனக்காக கிள்ளி எடுத்துட்டு வந்துரு. ரொம்ப ஆனா ஐசு, சும்மா ஒரு 5 லட்சம் அதை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு வையேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் உன் வழியில குறுக்க வரவே மாட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எங்களுக்கு இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு. இப்ப போய் அவர்கிட்ட என்னன்னு சொல்லி இவ்ளோ பணம் கேப்ப? ஐசு, அது உன்னோட பிரச்சனை. நீதான் ஏதாவது சொல்லி அரேஞ்ச் பண்ணணும். இங்க பாரு, உனக்கு நான் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ 5 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுக்கலன்னு வையே, அப்புறம் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். ஐயோ வேண்டாம், ப்ளீஸ், உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுடு. இல்ல ஐசு, அப்படிதான் சொல்லக்கூடாது. சொன்ன டயத்துல பணத்தை ரிலீஸ் பண்ணலன்னு வெய்யி, உன் புருஷனோட மொபைலுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சார். எனிவே, உங்க எல்லாருக்கும் எங்க சர்வீஸ் அப்புறம் ஆம்பியன்ஸ் இது எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஐ அம் ரைட்? ஆமா ஆமா, உங்க ரூம் சர்வீஸ் தானே ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஓ, அதுவும் நீங்க போதும் போதும்னு கொடுத்த வைஃபை பிளான்ல அப்படியே நான் வேலை பார்த்து தள்ளிட்டேன் பாருங்க. கடைசியில நான் தான் பலியாடு ஆயிட்டம் போலயே. பரவாயில்ல, ஏதோ என்னால நீங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். ஓகே சார், பாய் சார். நீங்க எங்க ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், போயிட்டு வாங்க. பாய் சார். பாய் சார். எக்ஸ்கியூஸ் மீ. சார், நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, இன்னும் என் மேல ஏதாச்சும் கோவமா? ஓ சாரி சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து என்னங்க வச்சுக்கோங்க. சார், உங்களுக்கு தான் என்னோட சர்வீஸ் திருப்தி இல்லைன்னு சொன்னீங்களே. நோ 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 நோ, இது நீங்க செஞ்ச சர்வீஸ்க்காக இல்ல, செய்யாம இருக்க சர்வீஸ்க்காக. செய்யாத சர்வீஸ்க்கா சார்? இல்ல, நீங்க வைஃபை சர்வீஸ் கொடுத்திருந்தீங்கன்னா சி நான் இப்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருந்திருப்பனா இல்லையான்னு தெரியாதுல்ல. சோ அதுக்காக தான். டேக் இட். கதை இப்படி போதா? எனிவே, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அம்மாடி மகா. ஹாய் ஆண்டி. என்ன இது? நீ கேட்டதுக்கு பதில். பாத்தியாமா உன் பொண்ணோட லட்சணத்தை? எல்லாரும் ஹனிமூனுக்கு ஜோடியா வந்தா இவ தனியா ரெசார்ட்டுக்கு வந்து எங்க எல்லாரோட நிம்மதியை நாசம் பண்ணிட்டா. எல்லாரும் ஃபேமிலியா அந்தாந்தி பாடி முடிச்சிட்டு மெமரியா இருக்கட்டுமேனு செல்ஃபி எடுக்கலான்னு போன் எடுத்து போட்டோ எடுத்தா அதுல இவ தெரியுதா? இவ எப்படி வந்தா, எப்படி போஸ் கொடுத்தா, எப்படி காணாம போனான்னு எங்க யாருக்குமே தெரியல. அப்படியே ஷாக் ஆயி போய் நின்னும். பேய் கூட தோத்துரும் இவ பண்ணத பார்த்தா. இவ அங்க வரப்போறான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியாமல அவ அங்க வந்திருப்பா. இவளுக்கு தான் அறிவு இல்ல, நீங்களாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லி இருக்க கூடாது?
போன இடத்துல நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டா. எங்க போனாலும் பின்னாடியே வந்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இவளால பாவம் அந்த ஐஸ் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டா. ஏ அபி, நான் அவ்வளவு சொல்லியும் நீ அந்த ரெசார்ட்டுக்கு போயிருக்க. இப்ப என்னாச்சு பாத்தியா? இனி ஸ்வேதாவோட அண்ணன்க மூஞ்சிலே நான் எப்படி முழிக்க முடியும்? சம்மந்தி நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? எது பேசுறதா இருந்தாலும் ஏன் கிட்ட பேசு. அது என்ன எல்கேஜி குழந்தைய கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ற? தலைவலியும் வயிறு வலியும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். என் இடத்துல இருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். வந்துட்டாரு பெருசா பேசுறதுக்கு. அபி, நீ விஜய் அண்ணன் மேல ஆசைப்பட்ட, ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அது அத்தோட விட்டுறணும். முடிஞ்சு போனத மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்குறது எந்த விதத்துல நியாயம்? எதுவுமே முடியல. அப்படியே முடிஞ்சாலும் எதை எப்போ எப்படி தொடரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது என்னோட வாழ்க்கை. எதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ண கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க யாரோ ஃப்ரீ அட்வைஸ் கேட்கப்படும்னு கழுத்துல போட மாட்டிட்டு தெரியல. உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. எனக்கு அட்வைஸ் கொடுக்கற அளவுக்கு நீ பெரிய இவ இல்ல. ஏ அபி, அவ என்ன சொல்லிட்டான அவ மேல இப்படி பாயிர? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ரூம்ல இருந்து வைஃபையை கட் பண்ணி அவரை வேலை செய்ய விடாம பண்ணேன். ரீல்ஸ் எடுக்க சொல்லி ரீலும் விட்டேன். நீச்சலே தெரியாதுன்னு சொல்லி நடிச்சேன். இடையில எங்களுக்குள்ள இடைஞ்சலா இருந்த பில்லோவை தூக்கி போட்டு அவரை அணைக்க வச்சேன். எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு கடைசியில உங்க 2 பேரை வச்சு ஒரு டிராமா போட்டு பார்த்தேன். மனுஷன் எதுக்குமே மயங்கலையேமா, சும்மா கல்லு மாதிரி இருக்காருப்பா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த மகா? கொஞ்சம் நார்மலா இறங்கி வந்து பேசினாலும் என்னென்னமோ பிளான்லாம் போட்டு எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டா. இனி ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசவே கூடாது. அவ பேசுறதையும் கேட்கவே கூடாது. இல்லைன்னா திரும்பவும் அவ என்னை ஏமாத்ததான் பார்ப்பா. அப்பா, நான் உங்க பொண்ணு. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நின்னு சமாளிப்பேன். கோழத்தனமா எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். நீங்க யாருமே இனி என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாமே நல்ல முடிவுதான். I'm going to start a new life. Yes, நான் பழசெல்லாமே மறந்துட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க போறேன். இனி விஜயாவது எவனாவது, இனி என் லைஃப்ல எவன் பின்னாடியும் நான் அலைய போறதில்ல. ஆனா அதுக்காக நான் காலம் பூரா கல்யாணம் பண்ணிக்காம தனியா வாழ போறேனோ இல்ல மதர் தெரேசா மாதிரி சேவை செய்ய போறேனோ அர்த்தம் இல்ல. இந்த அபிநயா எப்போதுமே அபிநயாவா தான் இருப்பா. ஆனா ஒரு புது அபிநயா. ஆமா, முன்ன மாதிரி மத்தவங்க பின்னாடி நான் போக போறதில்ல. மத்தவங்கள ஏன் பின்னாடி ஓடி வர வைக்க போறேன். நல்லது அபி, இப்பதாண்டா நீ என் பொண்ணு.